நீங்க ஒரு சீனியர் தலைவர் இந்த மாதிரி அரசியல் பண்றதை பார்க்குறப்போ நீங்க உங்களுடைய கருத்து என்னன்றதா? என்னுடைய கருத்து அவங்க கட்சிக்கு எது வேலை செய்து நல்லா இருக்கோ, எது வின்னிங் சான்ஸ் கொடுக்குறது அவங்க டிசைட் பண்ண வேண்டியது. இப்போ அவங்க இந்த ஒரு அந்த 41 செத்து போயிட்டா எல்லாரும் அவர் மேலே தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அவர் தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். அந்த நான் அவரும் பதில் கொடுக்குறதா இன்றைக்கி எல்லா வழியும் வெளியில் வராமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு அவருக்கு பலன் கொடுக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா லேட்டான ஆறுன கஞ்சின்னு சொல்லுவான் ஊரில், அது மாதிரி போயிடும். அதுக்குள்ளே அவங்களுக்கே மனம் தெரிஞ்சிடும், அதுக்குள்ள துக்கத்தை மறந்துடுவாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய அரசியல் சாதுரியம் அவர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒரு கட்சியை நடத்துவது என்பது சாதாரணமானதல்ல. கட்சியை நடத்துகிற தலைவருக்கு முகத்தில் 2 கண் அல்ல, உடம்பு பூரா கண்ணாக இருக்கணும். மூளை உடம்பு பூரா சிந்திக்கிற திறன் இருக்கணும். காரணம், பல்வேறு குணங்களை கொண்ட பல்வேறு தொழில் செய்கிற பல்வேறு விதமான மனிதர்களை அடக்கியது ஒரு கட்சி. எல்லாரையும் ஒன்று சேர்த்து அதை அழைச்சிக்கிட்டு போகிற திறமை அந்த எந்த கட்சிக்கு இருக்கிறதோ அந்த கட்சி வெற்றி பெறும், செழிப்பாக இருக்கும். அது இல்லாத கட்சி கொஞ்ச காலத்தில் இல்லாமல் போயிடும்.